செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆர்டிஇ மாணவர் சேர்க்கை தொடர்பாக இபிஎஸ் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு தொடர்ந்து பேச காத்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பான விவரம். ஃபரிதா வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் பள்ளிகள் துவங்கப்பட்டு 2 வாரங்களான நிலையும் ஆர்டிஇ என்று சொல்லக்கூடிய கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறாதது ஏற்றுக்கொள்ள முடியாது. உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த ஆர்டிஇ திட்டத்தின் மூலமாக 25% ஏழை மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயன்பெற்று வருகிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு அந்த திட்டம் தொடங்கப்படாத காரணத்தால் ஏராளமான மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருப்பதையும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டி காண்பித்திருக்கின்றார். ஏற்கனவே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றுள்ள திமுக அரசு இதனை மத்திய அரசுடன் வலியுறுத்தி ஆர்டிஇக்கு தேவையான நிதியை பெற வேண்டும். ஆனால் மத்திய அரசு மீது பழி போட்டு ஏதேதோ காரணங்களை கூறி காலதாமதம் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து தமிழக அரசு இதற்கான உரிய நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொண்டு இதற்கான அந்த இணையதளத்தை செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அல்லது மாநில நிதியிலிருந்து ஆர்டிஇ நிதியை விடுவித்து 25% மாணவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் எனவும் இபிஎஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.